பிரிவத்தோட சரணம் நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நம்மளோட சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வேண்டிய பணிவான வணக்கங்கள், கோடான கோடி நன்றிகள். இன்னைக்கு ஒரு கோயில் பற்றி பேச போகிறோம். 2 விஷயங்கள் அந்த கோயிலேருந்து சொல்ல போகிறோம், சரிங்களா? இப்போ எல்லாருக்குமே சுகப்பிரசவம் நடக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை, எல்லாருமே சிசேரியன் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க இல்லைங்களா? இதுக்கு வில்லியனூரில் சிவன் கோயில் இருக்குது, திருக்காமேஸ்வரர் கோயில் சொல்லுவாங்க, கோகிலாம்பிகை கோயில் சொல்லுவாங்க. கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் கோயில். இந்த கோகிலாம்பிகை அம்மன் ஒரு பொண்ணுக்கு அம்மா இல்லை, அவங்களுக்கு பிரசவ வலி வந்துடுது. அம்பிகையே போய் அம்மாவாக இருந்து சுகப்பிரசவம் பார்த்ததாக ஐதீகம். அதனால் இன்றைக்கும் அந்த கோயிலில் பிரசவ நந்தி அப்படின்னே ஒரு நந்தி இருக்கும். அந்த பிரசவ நந்தியில் நம்ம போய் சொல்லணும், இந்த மாதிரி இவங்களுக்கு பிரசவ வலி வந்திருக்கு, அவங்களுக்கு நீங்கள் சுகப்பிரசவம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அர்ச்சனை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்க அந்த நந்தியை திருப்பி வைப்பாங்க. அம்பாவை பார்த்துருக்கிற நந்தியை திருப்பி வைப்பாங்க. திருப்பி வச்சுட்டு நமக்கு அர்ச்சனை பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் எப்போ முடியுதோ அப்போ நீங்கள் போய் திரும்ப நந்தியை திருப்பி வச்சுட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு வரணும், இவ்வளோதாங்க. இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு. இது நானே என் கூட வேலை செய்கிறவங்களுக்கு 2 பேருக்கு செஞ்சேன். அதுலேயும் ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா குழந்தைக்கு அவங்க சிசேரியன் பண்ணியிருக்காங்க. 2வது குழந்தை ரொம்ப காம்ப்ளிகேட்டட்னு வச்சுக்கோங்களேன். எப்படின்னா அவங்க ஒரு 33 வயசுக்கு மேலே தான் அவங்க 2வது குழந்தையை பெற்றுக்கிட்டாங்க. அந்த 2வது குழந்தைக்கு அவங்க சுகப்பிரசவம் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போது அவங்க ஹாஸ்பிட்டல் போகும்போது எனக்கு அவங்க இதில் ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி அப்படின்னு. அப்புறம் நான் போய் கோயிலில் சொல்லி செஞ்சுட்டு வந்தேன். திரும்ப அவங்க குழந்தையோட பாலாபிஷேகம் பண்ணிட்டு போனாங்க அந்த நந்திக்கு. சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்னா வில்லியனூரில் இருக்கிற அந்த திருக்காமேஸ்வரர் கோயிலில் அம்பிகைக்கிட்ட நீங்கள் வேண்டிக்கணும். பிரசவ நந்தின்னே அந்த நந்திக்கு பேர். எல்லாருக்குமே சுகப்பிரசவம் ஆகும். உங்களுடைய குழந்தை அம்பாளுடைய ஆசிர்வாதத்தோட அன்பு, அறிவு, அழகு, படிப்பு எல்லாமே பெற்று அற்புதமான வாழ்க்கை வாழும். இது ஒரு இதுங்க. இன்னொன்று என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, பெரியவா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு ரொம்ப ஒன்று கஷ்டமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறியா, எந்த கோயிலில் அம்பாள் இருந்தாலும் அம்பாளை போய் ஒரு 5 சுற்று சுற்றிட்டு வா. சுற்றிட்டு உன்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த கோயிலில் உட்காந்துட்டு நீ போ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் எங்கள் அம்மாவுக்கு நான் வில்லியனூரில் இருந்தபோது சொல்வேன். எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சுன்னா அப்போ எங்கள் அம்மா நல்லா நடந்து கோயிலுக்கெலாம் போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கோயிலுக்கு போயிடுவாங்க. ஆனால் பெரியவா வெள்ளிக்கிழமையில் செய்ய சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. நேராக கோயிலுக்கு போவாங்க, 5 சுற்று சுற்றிட்டு அம்பாளுக்கு முன்னாடி உட்காந்துட்டு அவங்களுக்கு அழணும்னு தோணுச்சுன்னா அழுதுட்டு வந்துடுவாங்க. அப்படி ஒரு அற்புதம் நிகழக்கூடியது அந்த கோயில். எல்லா அம்பாள் கோயில்லையுமே இருக்கலாம், ஆனால் எங்கள் வில்லியனூர் கோயிலை நான் கண்கூடாக பார்த்தது. எங்கள் அம்மா ஒரு சின்ன கைவலின்னா கூட கஷ்டப்பட்டு நடந்து போய் சுற்றிட்டு வருவாங்க. கைவலி சரியாயிடுச்சு, எனக்கு கோகிலாம்பிகை தான் காப்பாற்றினா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அம்மா. ஸோ அப்படி ஒரு அற்புதம் நடந்த கோயில் அது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் வரும். இந்த கார்த்திகை மாதத்தில் 1ஆம் தேதியிலேருந்து அந்த கார்த்திகை மாதம் முடியறதுக்குள்ளார 1008 சுற்று சுற்றுவாங்க. இது நான் ஸ்டார்டிங்கில் சுற்றும்போது, நான் சொல்கிறது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே நான் சுற்றுவேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சுற்றும் போதெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரு 2-3 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும். நான் முதல்ல அண்ணாமலையாருடைய தீபத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு தான் அந்த கோயிலில் நான் கார்த்திகை மாதத்தில் 1008 சுற்று சுற்றுனேன். எனக்கு உடனே கொடுத்தார். என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதது. யாருக்கு எது வேணும்னாலும் அந்த கார்த்திகை மாதத்தில் சிவபெருமான 1008 சுற்று அந்த கோயிலை சுற்றுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு சாமியை பார்க்குறவங்களுக்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு கோயில் சுற்றுறாங்க. அந்த அளவுக்கு இது எல்லா கோயிலையுமே நம்ம செய்யலாம். அவங்கவுங்க ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலையும் நீங்கள் செய்யலாம், அம்பாள் கோயிலையும் நீங்கள் செய்யலாம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு எளிமையான வழிபாடு. ஆனால் கார்த்திகை மாதம் முழுவதும் நீங்கள் என்வி சாப்பிட்றவங்களா இருந்தால் சாப்பிடக்கூடாது, கோயிலை சுற்றணும். டெய்லி நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் 15 சுற்றுனேன்னா நாளைக்கு 15 சுற்றுறேன், நாளைக்கு 20 சுற்றுறேன். நீங்கள் சேர்த்துக்கிட்டே வந்துடணும், அவ்வளோதான். ஒரே நாளில் 1008 கிடையாது. சிவபெருமான 1008 சுற்று சுற்றணும் கார்த்திகை மாதத்தில். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த ஒரு வருஷத்துக்குள்ளார உங்களுடைய கோரிக்கையை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார் இறைவன். நம்பிக்கையோடு செய்து பலனடைங்கள். ஏன்னா இது எல்லாமே நாங்கள் செஞ்சதை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.